ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல வந்துட்டு தோசை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துடலாங்க. மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா துருவி ஆச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம நல்லா க்ளீனாக துருவிட்டு வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தின பின்னாடி நம்ம மூடி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. 150 கிராம் மைதா எடுத்துருக்கேங்க. சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சோடா சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச கிழங்கெல்லாம் சேர்த்துடலாங்க. வெல்லம் வந்துட்டு 100 கிராம் சேர்த்துருக்கேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இந்த பதத்துக்கு இருந்தாவே போதும் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். தவாக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ அப்படியே ஊற்றிட்டுடலாம். 2 கரண்டி ஊற்றி விடலாங்க. நான் சின்ன கரண்டின்றதுனால 2 கரண்டி ஊற்றுறேன். நீங்கள் பெரிய கரண்டினாக்கா ஒரே கரண்டி போதுங்க. ரொம்ப மெலிசெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மந்தமாக இருக்கட்டும். இப்போ மேலே வந்து நெய் சேர்த்திடலாங்க 1 ஸ்பூனு. கேஸ் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டுடலாங்க. இது அப்படியே ஸ்லோவாக இதில் வேகட்டுங்க. திருப்பி போடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இதேமாதிரி எல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த டேஸ்ட்டாக இருக்கிற தோசை வந்துட்டு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். இது பசங்க வந்துட்டு ஒவ்வொட்டு வேணும், எனக்கு இப்போயே வேணும்னு கேட்டாக்கா இது நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சு தரலாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு இருந்தாவே அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இது நெய் போட்டிருக்கேன். ரொம்ப தூக்கலாக ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.